மனநல பிரச்சனைகளுக்கு என்னென்ன காரணங்கள் அப்படிங்கிறது இதில் பார்ப்போம்னோ மொத்தம் 3 விதமான காரணங்கள் யோசிக்கலாம். மனநல பிரச்சனைகளும் மற்ற பிரச்சனைகள் மாதிரி தான். உதாரணத்துக்கு இப்போ வயிறுல ஒரு பிரச்சனைன்னு வச்சுங்களேன், வெளியில இருந்து நம்ம ஏதாவது சாப்பிட்றது வயிறுக்கு ஒரு பிரச்சனை கொடுக்கலாம். இல்லை நம்ம ஏற்கனவே நம்மளோட இயல்பா இருக்கிற வயிறோட தன்மையும் நம்மளுக்கு கொஞ்சம் என்ன சாப்பிட்டாலும் செரிமானம் ஆகாது. உதாரணத்துக்கு ஒரு லாக்டோஸ் இன்டாலரன்ஸ் மாதிரி இருக்கலாம். அப்படி இல்லாட்டி நம்ம உடம்புல இருக்கிற சத்து குறைபாடுகள், ஒரு விட்டமின் B12 டெஃபிஷியன்சி கூட வயிறோட மியூகோசா நம்மளுக்கு தொந்தரவு பண்ணலாம். இதே மாதிரி நம்ம மனசுன்னு சொல்ற மூளையில இருக்கிற நரம்புகளை வெளியில இருக்கிற பிரச்சனைகள், அதாவது நம்ம அன்றாட வாழ்க்கை சூழ்நிலைகள், நம்ம ஃபேஸ் பண்ற ஸ்ட்ரெஸ், வீட்டில் யாராவது ரொம்ப க்ளோஸாக இருக்கவங்க தவறிடுறாங்க, ஆஃபீஸில் சிக்கல், ஓவர் ஒர்க் ஹவர்ஸ், இந்த மாதிரி வெளியில் இருக்கிற பிரச்சனைகளும் அந்த நரம்புகளை பாதிக்கும். அதே சமயத்தில் இன்ஹரண்டாக நம்மளோட உடம்பு அமைப்பு ஜெனட்டிக்காக ஸ்ட்ரெஸ்ஸுக்கு கம்மி டாலரன்ஸ் இருக்கும். 3வது நம்ம உடம்பளவில் இருக்கிற பிரச்சனை, உதாரணத்துக்கு ஒரு தைராய்டு குறைபாடு, விட்டமின் D குறைபாடு, கிட்னி ஃபங்க்ஷனில் இருக்க பிரச்சனைகள், சுகர் லெவலில் ஏற்ற இருக்கும், இதெல்லாமும் நம்ம மனநலத்தை பாதிக்கும். இதுவுமே நம்ம மனநல பிரச்சனைகளாக வெளிப்படும்.